கும்பகோணம் சைடில் எந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னாலும் இருக்கும். கும்பகோணம் கடப்பான்னு தான் பேர். இதில் இந்த தட்டி போட்ட பூண்டு பற்களை வந்து அப்படி போடுறேன். எப்போவுமே இந்த மாதிரி தட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதோட ஃப்ளேவரே ஒரு தனி தான். இந்த கடுகு, இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுடலாம். இதில் ஒன்றா போட்டுகிட்டே வந்துட்டோம்னா ஒன்றா வேக வச்சிடலாம். அடுத்தது வெங்காயம். இப்போவே இந்த தட்டி போட்ட கார்லிக் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்குது. வெங்காயத்தை ஒரு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இந்த பாசிப்பருப்பு அதில் போட்டேன். உருளைக்கிழங்கு வந்து தொலியை நல்லா தோலை சீவிட்டு நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சா தான் வந்து நிறம் மாறாமல் இருக்கும். முதலே ஒரு தோல் சீவினோடனே தண்ணியில் போட்டு கழுவிட்டு திரும்ப தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதனால் அந்த வாட்டரோடையே அப்படியே ஊற்றிடலாம். நான் செய்கிற அளவு வந்து ஒரு 4 பேருக்கு போதும்.